உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். காலத்தின் அருமை கருதி நான் உங்ககிட்ட ரொம்ப பேச போறது கிடையாது. ஆனால் நல்லவர்களும் வல்லவர்களும் வாழ்வார்கள். இந்த நாட்டை பிரிப்பதற்காக பல சூழ்ச்சிகளும் பல துரோகங்களும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அது மகாபாரதமாக இருக்கட்டும், அது ராமாயணமாக இருக்கட்டும், எல்லாமே சூழ்ச்சியில் நடந்ததுதான். ஆகவே இந்த நம்மை எல்லாம், நம் மக்களை எல்லாம் பிரிப்பதற்கு இப்பொழுதும் பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இன்று என்ன பொங்கல்? சமத்துவ பொங்கல். இந்த சமத்துவ பொங்கலை யார் தலைமை தாங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக தான் நமது பாசத்திற்குரிய அண்ணனாக, அன்பிற்குரிய நமது சமூக தோழனாக, இன்றைக்கு சபாநாயகர் என்றால் சட்டசபையை அலரும் அளவிற்கு அவருடைய பேச்சும் அவருடைய செயல்பாடுகளும் சிந்தனையும் ஒரு ஆசிரியராக இருந்து இந்த அளவிற்கு ஒருவர் உயர்ந்திருக்கிறார் என்றால் உலகத்திற்கே ஒரு முன்னுதாரணம் என்று நமது சபாநாயகர் அப்பாவு அவர்களை சொல்லலாம். அடிபட்டு சாதாரண மனிதன் பெரியவனாவதுதான் இங்கே பெரிய விஷயம். ஒரு பெரிய மினிஸ்டருடைய பையன் எம்எல்ஏ ஆகிறது, மினிஸ்டர் ஆகிறது, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு ஆசிரியராக இருந்து வந்தவர் பார்த்தீங்களா, அவர் தான் ஹீரோ, ரியல் ஹீரோ. அவரை நாங்கள் இங்கே வரவேற்பதில் இந்த சமத்துவ பொங்கல் பெருமை அடைகிறது. இந்த முக்கடலும் சங்கமிக்கின்ற இந்த குமரி கடல், வங்கக்கடல், அனைத்து கடலும் இங்கே சங்கமித்துக் கொண்டிருக்காங்க. டி ராஜேந்தர் வருகை தந்திருக்காங்க, கஸ்தூரி மேடம் வருகை தந்திருக்காங்க, பலரும் வருகை தந்திருக்கிறாங்க. 100 பானை முதலில் பொங்கல் வைக்கும் போது இங்கே ஆளு கிடையாது, நாங்க வண்டி விட்டு எடுத்துட்டு வந்தோம். ஆனால் இன்று இந்த பொங்கலில் ஈடுபடுவதற்காக அத்தனை கூட்டங்கள், அத்தனை அந்த டோக்கன் கொடுக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகள், அப்படி ஒரு கூட்டங்கள் குழுமி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பொங்கலுக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பெண்கள், இந்த பெண்கள் எப்படி விட்டாங்க? அந்த வீட்டு ஆண்மகன்கள், தலைவர்கள் இந்த பெண்களை எல்லாம் நம்பி விட்டுருக்காங்கன்னா, இந்த பொங்கலை நம்பி விட்டுருக்காங்க. காசு கொடுத்தோ பணம் கொடுத்தவங்க வரவில்லை, அன்பால் வரப்பட்ட கூட்டம். அந்த பெண்களுக்கு ஒரு கைத்தட்டலை கொடுப்போம். சமத்துவ பொங்கல் உங்களால் தான். இங்கே ஹீரோயின் நீங்க தான். தேவயானி மேடம் ஒரு ஹீரோயின் தான். இங்கே வருகை தந்தாலும் இந்த சமத்துவ பொங்கலின் ஹீரோயின் நீங்க தான் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் 10 நிமிடத்தில் உங்களுடைய இந்த சமத்துவ பொங்கல் இங்கே நடைபெறும். அதே போல அருமை தம்பி, அண்ணன் என்று சொல்லலாம், சகோதரன் என்று சொல்லலாம், நண்பன் என்று சொல்லலாம், ஒரு எளிமையின் மறு உருவம், சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர், நம்முடைய எம்பி, கன்னியாகுமரி தொகுதி எம்பி, அப்படிப்பட்ட ஒரு எம்பி விஜய் வசந்த் அவர்கள். அவருடைய தந்தையார் தான் முதலில் பாதை வைத்து பொங்கலிட்டு என்னை ஆரம்பித்து வைத்தவர் எச் வசந்தகுமார் அவர்கள். அவருடைய இறுதி இதே போல் நான் சமத்துவ பொங்கலில் கடைசியாக கலந்து கொண்ட அந்த மேடையும் இதே மேடைதான். அதன் நினைவாக தான் சென்டிமெண்டாக இன்று வரை அருமை தம்பி வசந்தகுமாருடைய தவ புதல்வன், சிங்கத்துக்கு பிறந்த சிங்கக்குட்டி நமது விஜய் வசந்த் அவர்கள் வருடந்தோறும் அந்த பாடைகளுக்கு நான் பொறுப்பு என்று எப்பொழுதுமே அதற்காக ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் நமது விஜய் வசந்த் அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஏன்னா ஒரு கை எப்பவுமே ஓசையாகாது, பல கை சேர்ந்தால்தான் அது ஓசை. ஒரு ஒத்த மரம் தோப்பாகாது, பல மரங்கள் சேர்ந்தால்தான் தோப்பு. இந்த இத்தனை பேர் வருவார்களா என்று என்கிட்ட கேட்டாங்க. ஒரு ஃபாதர் என்கிட்ட கேட்டாரு, இவ்வளவு ஒரு கூட்டம் வருமா அப்படின்னாரு. வரும் சார், வந்து பாருங்க சார், எங்க ஊர்ல வருவாங்க சார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பொங்கல் அப்படி என்று சொன்னேன். அதே போல இங்க வருகை இருக்கின்ற என் அருமை சகோதரன் ஜான்சன், எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் ஒரு பெண் எடுத்திருக்காங்க. எங்க ஊர் மருமகன் என்று சொல்லுவேன். ஜான்சன் அவர்கள் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இன்றைக்கு ஒரு பெரிய தொழிலதிபராக மாறி கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு அடிப்பட்டு அதுக்கு மேல வாழ்ந்து வருவன் பெரிய வீராதி வீரனி நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு வீராதி வீரராக தான் ஜான்சன் அவர்கள். இந்த மண்ணின் மைந்தனாக, கண்ணங்குளத்தில் பிறந்த ஒரு மண்ணின் மைந்தனாக எந்த ஒரு விழாக்களுக்கும் இன்று அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கும் ஒவ்வொரு இடமும் அந்த உணவு உபசரிதல் தான் நான் தான் சார் பண்ணி சொல்லுவாரு. அப்படிப்பட்ட ஜான்சன் அவர்களையும் வருகை வரவேற்கிறோம். அதே போல பேராயர் வின்சென்ட் அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். பிஷப் அவர்களுடைய பேச்சு மிகவும் அழகாக இருந்தது. இந்த நாட்டிற்கு அமைதி தேவை, அன்பு தேவை, பிரச்சனை தேவையே கிடையாது. பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பான். ஒரு தெருவில் கூட பிரச்சனை உருவாக்கிடுவான், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்கிடுவான். ஆனால் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக தான் மும்மதத்தை சேர்ந்தவர்களை இங்கே குழும வைத்திருக்கிறோம். ஆகவே அவர்களுக்கும், இங்கே அருமையண்ணன் மதியழகன் அவர்களுக்கும், அதே போல நமது மேயர் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சுறுசுறுப்புன்னு அவர் தான், துள்ளி குதிச்சு ஓடிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு இளமை
இளமையின் ரகசியம் எப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்படி ஒரு சுறுசுறுப்பான ஒரு மேயர் நமது கிழக்கு மாவட்டத்தின். அவர் ஒரு சிங்கக்குட்டின்னு தான் சொல்லணும். எந்த விஷயம் போல்டா இருப்பார். பயங்கிறது அவர்கிட்ட பார்க்கவே முடியாது. தப்புனா தப்புதாயா, அது யாரா இருந்தாலும் சரிதான் அப்படின்னு துணிச்சலோடு நிற்கிற ஒரு துணிச்சலுக்கு சொந்தக்காரரான அருமை அண்ணன் மேயர், நமக்கெல்லாம் ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கின்ற அண்ணன் மகேஷ் அவர்களுக்கு கைத்தட்ட கொடுத்துருமா? அவர்கள் நம்மளை உற்சாகப்படுத்துவதால் தான் நாம இந்த விழாவை பண்ணிட்டு இருக்கோம். என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்கு ஒரு முழு மூச்சாக பின்னால் இருந்து எனக்கு ஒரு பேர் உதவி செய்தவர் அருமை அண்ணன் மேயர் மகேஷ் அவர்கள் தான். ஏன்னா அவர் சொல்லலன்னா, அவர் என்னை கூட்டிட்டு போலன்னா நான் கண்டிப்பாக ஒரு பெரிய இயக்கத்துல சேர்ந்திருக்க முடியாது. கலப்பைன்னு எத்தனை நாள் உழுதுட்டு இருக்குது. நீங்க என்னைக்கும் தனிமரம் தோப்பாகாதுன்னு சொன்னதே அண்ணன் தான். நீங்க வாங்க எங்க போடல் நாங்க பாத்துக்கிடுறோம். அதே வார்த்தையை தான் முதல்வரிடம் இருந்து வந்தது. உங்க கஷ்டம் தெரியும், உங்க நஷ்டம் தெரியும், நீங்க என்ன பாடுபட்டு இருக்கீங்க, எப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்கீங்க. ஒரு புலி என்கிற படத்தை விஜயோட இருந்து எடுத்திருக்கு, நீங்க எத்தனை சிரமப்பட்டுட்டீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னார். அதுதான் கஷ்டப்படுறவங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்பவர்கள். என் கஷ்டத்தை புரிந்து கொண்டார்கள். அப்பா அண்ணன் அவர்கள் என் தம்பி நீ அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு சேர்ந்துட்டு வந்ததும் அத்தனை பேரும் என்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டார்கள். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய பேர் சீட்டு தருவாங்களா, அது தருவாங்களா, இது தந்தாங்களா, எதுவுமே கிடையாது. அன்பு வார்த்தைக்காக, அன்பான கட்டளைக்காக நான் ஒரு தனியா நின்னாச்சு எனக்கு ஒரு டிராக்டர் சின்னம் தருவான், இல்ல கத்திரிக்கோள் சின்னம் தருவான். கலப்பையில நில்லுங்க நிறைய பேர் சொன்னாங்க. என்ன சின்னம் தருவாங்க? டிராக்டர் தென்னை மரமா? அதுல இருந்து எனக்கு 5000 ஓட்டு கிடைக்குமா? இதை சொல்லி தந்தது அண்ணன் மகேஷ் அவர்கள் தான். என்ன உண்மையா அண்ணன் தான் என்ன சொன்னது, என்னைக்கு எத்தனை நாள் கஷ்டப்படும் அப்படின்ட்டு. அவரு தான் என்ன இந்த மாதிரி ஒரு இயக்கத்தில் சேரு, அந்த இயக்கத்தில் இல்ல ஏதாவது ஒரு இயக்கத்தில் சேரு, உன்னுடைய உழைப்பு வேஸ்ட் ஆகிக்கூடாது, என்னை தட்டி எழுப்பியது, என்னை நான் தூங்கி கொண்டிருப்பவனை தட்டி எழுப்பியது மகேஷ் அவர்கள் தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற மற்றும் நிறைய தேவயானி மடத்தை சொல்லாம விட்டுட்டேன். தேவயானி மடம் எனக்கு ஒரு சகோதரி போல. சென்னையிலும் அவருடைய அவர் டைரக்டர் ராஜ்குமார் அவர்களும் என் கூட இருப்பாங்க. அதே போல அவங்க நானும் அவங்க ஒரே டைம்ல ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன்ல தேர்வு பெற்று 2 நல்ல ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். என்ன விட அவங்க ஓட்டு அதிகம். ஏன்னா அவங்க ஹீரோயின்ல இல்ல அவங்க ஒரு நல்ல சேவையாளர். அதாவது அவங்க பேச்சிலே தெரிஞ்சிருக்கும். பண்பானவர்கள், பேச்சாளர்கள், நல்ல சிந்தனையாளர்கள் தான் வெற்றி பெற முடியும். ஏன்னா அவங்களை வரவேற்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த சமத்துவ பொங்கலுக்கு இந்த ரஸ்தாக்காடு கடற்கரைக்கு அவங்க வருகை தந்தது நமக்கு பெருமை இல்லையா? கண்டிப்பாக பெருமை. அவர்களையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்கள் நினைச்சு ஒரு மவுண்ட் லிட்டரான் ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஸ்கூலை தொடங்கி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அது உயர்ந்த மலை போல் உயர்ந்து நிற்கிறது. ஒரு அருமையான பள்ளியை கட்டி அங்க உள்ள அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் வச்சிருந்தாங்க. அவ்வளவு பர்ஃபெக்டா அதை நடத்திட்டு இருக்காங்க. அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த உள்ளுக்குள்ள ஒரு ஆய்வு கூடத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அப்படிப்பட்ட ஒரு பள்ளியை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற அருமையான பிள்ளை செல்வம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மற்றும் இங்க வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர் அண்ணன் அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் பேர் குமரி ஸ்ரீவன் அவர்கள் பாருங்க, கன்னியாகுமரியினுடைய நம்மளுடைய நகராட்சி தலைவர் குமரி ஸ்ரீவன், அன்பின் சிகரம், சிரிப்புக்கு சொந்தக்காரர், எளிமையின் மன்னன், இப்படி பல சொல்லலாம். அவர் வருகை தந்திருக்கிறார்கள். நிறைய பேர் அதே போல ஃபாரின்ல இருந்து வருகை தந்திருக்காங்க பாருங்க. அந்த ஃபாரின்ல இருந்து நமது மண்ணையும் நேசித்து, கன்னியாகுமரியை நேசித்து நாங்க இந்த பொங்கலை பார்த்தே ஆக வேண்டும் என்று வருகை தந்திருக்காங்க இல்லையா? வருகை தந்திருக்காங்க இல்லையா? அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டுகள். அடிக்க கைய அவங்களுக்கு. ஒரு நல்ல பொங்கல் விழா. அதே போல பாலராஜாதிபதி அடிகளார் எனக்கு ஒரு தோழாச்சாரி எப்படி ஒரு அந்த மகாபாரத யுத்தத்திற்கு ஒரு பெரிய வீரனாக இருந்து அவர் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல பண்பையும் நல்ல வீரத்தையும் நல்ல கல்வியை கற்றுத்தந்தாரோ அதே போல எனக்கு ஒரு நல்ல கல்வியை கற்றுத்தந்த ஆசானாக தான் நான் பாலராஜாதிபதி அடிகளார் அவர்களை பார்க்கிறேன். எனக்கு நேரம் இல்ல, நிறைய பேர் வருகை தந்திருக்கிறார்கள். அத்தனை பேர்கிட்ட பேசணும். அடுத்தபடியாக நமது சமத்துவ பொங்கலை சீக்கிரம் தொடங்கணும். வந்த அத்தனை பேருக்கும், எனக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும், நான் முதல்ல கூடும்போது ஒரு 200 பேர் தான் கூடியிருப்பாங்க. இப்படி பல்லாயிரக்கணக்கான கூட்டங்கள் குழுமி இருக்கிறீங்க. இந்த சமத்துவ பொங்கலை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். இந்த சமத்துவ பொங்கல் உலகமெங்கும் பேசப்பட வேண்டும். உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல எல்லாம் நாளைக்கு இதுதான் இருக்கணும். ஏன்னா ஒரு ஏழைகள் தொடங்கின ஒரு பொங்கல். இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு தெரியும் எல்லாருக்கும். முள் காடுகளும் புதர்களுமா இருந்தது.
18 நாட்கள் இங்கே 2 ஜேசிபி விட்டு இந்த இடங்கள் எல்லாம் கிளீன் பண்ணேன். இந்த பகுதி மக்களுக்கு தெரியும். இப்பொழுதும் கிளீன் பண்ணி இந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மெரினா பீச் போல் ஆக வேண்டும் என்பதற்காக அத்தனை இன்னல்களையும் நான் அனுபவித்தது எல்லோருக்கும் தெரியும். அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் இவ்வளவு ஒரு வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் இந்த ரஸ்தாகாடு பீச் மேலும் சென்று கொண்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வந்த அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும். என்னோடு இருந்து இந்த தலப்பாய் மக்கள் இயக்கமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நண்பர்களும் சரி, என் பத்திரிகை சகோதரர்களும் சரி, காவல்துறை சேர்ந்த அத்தனை நண்பர்களும் சரி கூட இருந்து நல்ல உழைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த வருஷம் தான் இவ்வளவு காவல்துறையில வந்து பாதுகாப்பு தர ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதே போல எல்லாமே என் கூட இருந்த அத்தனை பேரும் நன்றாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.